500 வகுப்பு 400 வகுப்பு யாருன்னே தெரியாது. எப்படிதான் அந்த மாணவர்கள் செஞ்சாங்கன்னே தெரியாது. ஒவ்வொரு வகுப்புலையும் 500 பேருக்கு சாப்பாடு, 400 பேருக்கு சாப்பாடு. இந்த எல்லா வகுப்புலையும் அன்னதானம். அந்த அன்னதானம் தான் பெரிய ஒரு ரோல். டயர்டாகாம வகுப்புகள் மக்களை சந்திச்சுட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மகிட்ட ரிப்பீட்டடா வந்தவங்களோட சந்தித்த எந்த இடத்துலயும் யாருக்கும் சாப்பாடு போடாம அனுப்புனதே கிடையாது. என்னுடைய லைஃப்ல ஒரு அங்கம் அது. நான் அதுல சித்தி பெற்றவன் அன்னதானம். அதனாலதான் சில பேரை பர்டிகுலரா சொல்வேன், நீ அன்னதானம் கொடுவ. ரொம்ப முக்கியமான ஒரு 10 பேர் இன்னைக்கும் அந்த 10 பேர் அசலாம இவ்வளவு பெரிய வேலையை பண்றாங்க. தூக்கி சுமக்கிறாங்க. ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்தான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மலையை. இந்த ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா, லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஒரு திருவண்ணாமலையில ஒரு குச்சியை நட்டு வைக்கிறது சாமானிய காரியம். சும்மா நட்டு வச்சுட்டு போயிட முடியாது. குச்சி இது ஒரு சாதாரண இடம் கிடையாது. சும்மா ஒரு குச்சியை போய் நட்டு வச்சுட்டு கிளம்பி போறதுக்கான வேலை கிடையாது. அதுக்கான ஒரு சூழல் இருந்தாலும் நடவே முடியும். அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 10 ரூபா வருதா, இன்னொரு 5 ரூபா எங்கேயாவது வாங்கி 15 ரூபாய் சேர்த்து இன்னும் மக்களுக்கு ஏதாவது இன்னும் பெட்டரா கொடுப்பாங்க. அந்த காசையே இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டேன். இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணு. இப்படிதான் நான் என்னுடைய தேர்தல், என்னுடைய செயல். எவன் தலைவர், எவன் செயலாளர், எவன் பொருளாளர், எவன் ட்ரஸ்ட், எவனுக்குமே தெரியாது. எல்லாருமே ஒரே மாதிரியே ஒரு ஏன்னா அங்க அந்த ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. அந்த வெட்ட வெளியில போய் செலுத்த முடியாது. செலுத்தினா பொத்துன்னு விழுந்துருவீங்க. நம்ம ஆசை இல்லாத இந்த உலகத்துல ஒருத்தங்க வாழ்ந்தாங்கடா, இப்படி ஒரு டீம் வாழ்ந்துச்சுடா அப்படிங்கிறது தான் வரலாறா இருக்கும். உடலை கசக்கி புளிஞ்சா கூட என்ன, அந்த உடலே தூக்கி பிரபஞ்சம் அக்கில் வச்சுக்கிட்டாப்பா, அப்பையும் நான் ஒரு பணியை எனக்கு என்ன அந்த மெயின் ட்ராக் இருக்கும், அந்த பணியை நம்ம எஃபர்ட்டா அது ஒரு பணியை தீவிரமா அது இருக்கும். இந்த உணவு நான் போற இடமெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உணவு தான் எனக்கு என்ன காப்பாத்துனுச்சு அப்படின்னா, என்னுடைய பித்திருக்கள் சாபம், என்னுடைய கர்ம வினை, என்னுடைய நாக தோஷம், பலவிதமான தோஷங்கள்லாம் நமக்குள்ள இருந்துச்சு. அது இந்த உணவு மூலியமாக அங்கங்க மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த உணவு நம்ம எத்தனை பேர் வந்தாலும் அந்த உணவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி இருக்கும்போது அது வேகமாக அந்த சாபத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கதான் உருவாகும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்ப எனக்கு தீவிரமா என்னுடைய இந்த பயணத்துல என் உடல் இருந்த துன்பம், என் உடல்ல இருந்த ப்ராப்ளம், என் குடும்பத்துல இருந்த ப்ராப்ளங்களுக்கெல்லாம் பெரிய சொல்யூஷன். 500 வகுப்பு 400 வகுப்பு யாருன்னே தெரியாது. 3 பேர் இல்லை 5 பேர் 6 பேர் எப்படிதான் அந்த மாணவர்கள் செஞ்சாங்கன்னே தெரியாது. ஒவ்வொரு வகுப்புலையும் 500 பேருக்கு சாப்பாடு, 400 பேருக்கு சாப்பாடு. இதுதான்ப்பா நான் வளர்ந்ததுக்கு முக்கியம். இது ஒரு பெரிய ரோல்ப்பா. பதஞ்சலி யோக சூத்திரம் எப்படியோ அதே மாதிரி இந்த எல்லா வகுப்புலையும் அன்னதானம். அந்த அன்னதானம் தான்ப்பா பெரிய ஒரு ரோல். அதிலே என் லைஃப்ல மறக்க முடியாது காளகஸ்தியில் நடந்த அன்னதானம். அந்த அன்னதானம் இன்னைக்கும் காளகஸ்தியே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு அன்னதானம். அதனாலதான் என்னுடைய மாணவர்கள்ட்ட அத்தனை பேத்துக்கிட்டையும் சொல்றது, வாழ்க்கையில இது ஏதோ பக்தி மற்ற குருமார்கள் சொல்ற மாதிரி சொல்லிடாத. என்னுடைய லைஃப்ல ஒரு அங்கம் இது ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க். இது வாழ்க்கையில ஒரு சில மலைகளை உடைச்சு எடுக்க முடியாது, ஒரு குருவாலே எடுக்க முடியாது. ஆனா சில தர்மம் எடுத்துக்கணும். அப்ப நான் அதுல சித்தி பெற்றவன் அன்னதானம். அதனாலதான் சில பேரை பர்டிகுலரா சொல்வேன், நீ அன்னதானம் கொடுவ. அந்த மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்னுடைய மாணவர்களில் ஏகப்பட்ட பேத்துல ரொம்ப முக்கியமான ஒரு 10 பேர் இன்னைக்கும் அந்த 10 பேர் அசலாம பண்ணி இவ்வளவு பெரிய வேலையை பண்றாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நாள் உணவு கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் உதவலாம். ஆனா ஒரு 5 பேர் 6 பேர் ஒட்டுமொத்தமான ஹோல் திருவண்ணாமலையில் நடக்கிற தினந்தோறும் அன்னதானத்தை அவங்க தான் தூக்கி சுமக்கிறாங்க. அதுல ஒரு பையன் ஜப்பான், ஒரு பையன் அந்த அமெரிக்காவிலேருந்து ஒரு பையன், அந்த பையன் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஈழத்தமிழர்கள் ஒரு குடும்பம் தூக்கி சுமக்கிறாங்க. அப்படி ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்தான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மலையை. அந்த மாதிரி இந்த ஹோல் ஒரு நாளைக்கு 650 பேர் 660 பேர் சாப்பிட்றாங்க தினந்தோறும் அன்னதானம். இந்த அன்னதானத்தை ஒரு நாள் பண்ணிடலாம், அடுத்த நாள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட என்னை ஃபாலோ பண்ணுறவங்க 10,000 பேராச்சும் குறைந்தபட்சம் இருப்பாங்க.
ஆனால் அவங்க அத்தனை பேர்த்துடைய லிஸ்ட்டையும் தனியாக எடுத்து பார்த்தாலும் இந்த 7 பேர்கிட்ட அவங்களால நிற்கவும் முடியலை, வரவும் முடியலை. இந்த 6 பேர் அவனுங்க என்ன மாதிரி என்ன உணர்ந்து செயல்படுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கள ஒரு 2-3 முறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறேன், எப்பா கொடுங்கப்பான்னு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறதே கிடையாது. ஆனால் அவங்க செய்கிற வேலை இருக்க இந்த மாதிரி அந்த ஜெர்மனில் இருக்கிற ஒரு குடும்பம், அந்த ஈழத்துலேருந்து அவங்க இருக்கிற ஒரு சூழலில் அவங்க லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய பணி. இது என்னையோ கடவுளையோ இல்லை மற்ற குருமார்கள் சொல்கிற மாதிரி அன்னதான புண்ணியங்கிறதுல ஒரு வரலாறு ஆக்கி விட்டு போயிருக்கு. உனக்கு இப்போ தெரியாது. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, சில விஷயத்த நான் உங்களுக்கு நான் களத்தில் நின்று இந்த மாதிரி அன்னதானம் சோறு போடுறதெல்லாம் யாரையும் இல்லாமல் வெவ்வேறு மாதிரி நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்மளால் கற்பனை பண்ண முடியாத நிறைய தடைகள் இருக்குது. இப்போ தியானம் ஃபஸ்ட்டு வந்துடும், அடுத்தடுத்த தடைகளை நம்ம கடக்கிறது ரொம்ப 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 கடுமையான சூழல். அப்போ என்னால் கடக்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்டேஜில் தியானம் வந்துடும், சக்கரம் கூட விழிக்கும், குண்டலினி விழிக்கும், ஆனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ போக முடியாது, நின்றுவது. அப்போ அந்த நிற்கிற நேரத்தில் தான் பதஞ்சலி யோக சூத்திரம் தூக்கிட்டு போடுச்சு அப்படின்னு, புரியுதுங்களா? அப்போ தான் அந்த அந்த பாவம் கர்ம வினையில் அங்கங்கே தியானத்தில் தடைப்பட்டு நின்றுவேன், அங்கங்கே நின்றுவேன். அப்போ அது சொல்லும், இன்னும் ஒரு 3 மாதம் அப்படின்னு உள் உணர்வாக உணர்த்தும், 3 மாதம் பொறுமையாது, 6 மாதம் பொறுமையாது அப்படின்னு உணர்த்தும். அப்போ அதுக்கு தொட்டிருந்து என்ன பண்ணுவோம், காலை மாலை வகுப்பு வச்சு அன்னதானத்தை பண்ணிக்கிட்டே இருவாங்க. எங்கேருந்து தான் பணம் வரும், யார் தான் கொடுப்பாங்கன்னு தெரியாது. நாம் டயர்டாகாமல் வகுப்புகள் மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக வந்தவங்களோட சந்தித்தேன், எந்த இடத்துலையும் யாருக்கும் சாப்பாடு போடாமல் அனுப்புனதே கிடையாது. அப்படி ஒரு சூழலுக்கு முக்கியமான காரணம், நம்ம இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே இந்த பேசிக்காக இந்த வளர்ச்சியெல்லாம் பெற முடியாது. பெறணும்னா இந்த முன் ஜென்மத்தோடைய ஒரு சாபம் கூட இடைமறிக்கக்கூடாது. அப்போ என்கிட்ட சொன்னதே பெரும் சாபம் இருக்குடா, இதை சவாலாக அப்படியே முறிக்கணும், சாபத்தை விஷத்தை முறிக்கிற மாதிரி முறிக்கணும், கரும்பு சார சக்கையாக புளிகிற மாதிரி புளியணும். புளிஞ்சா மட்டும்தான், சும்மா தியானம் சொல்லி தர்றதுனாலெல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. அதுக்காக போய் நான் யாக வலை அதை வலை இதை வலைன்னா சொல்கிறதில்லை. அந்த இயல்பு தன்மையில் அதனால தான் நம்ம எல்லா மாணவர்கிட்டையும் கொடுத்தது, நீ அன்னதானம் பண்ணுப்பா. அதை என்றைக்குமே இந்த மாதிரி ரகசியத்தை இன்றைக்கி தாங்க நான் வெளியே சொல்லியிருக்கிறேன். இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. ஏன் இது சொன்னான்னா, இது வேறு மாதிரி ஒரு ஆசையை உண்டாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மாணவர்கிட்ட சொல்லவே இல்லை. நான் நீ அன்னதானம் பண்ணால் நீ பெரிய ஆள் ஆயிடுவா, அப்படி ஆயிடுவா, இப்படி ஆயிடுவா. அன்னதானம் பண்ணால் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அன்னதானம் எனக்கு சித்தியானது, அது என்னுடைய கலை. அது அப்போ நான் சொல்லி ஒன்று செய்யும்போது அது உன்னுடைய உள்ளே இருக்கிற அந்த மலட்டுத்தன்மையை, அந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன தடைகள் இருக்குல்ல, அந்த வேரியேஷன் விலகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வடிவமாக நான் சொல்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம அந்த சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம ஒரு பையன் ரொம்ப முக்கியமான ஒரு பையன். அவர் தான் அந்த அன்னதானம் கொடுத்த ஃபஸ்ட்டு தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் அவர் தான் பண்ணார். ஃபஸ்ட்டு சொல்லும்போது மண்டையை செஞ்சுட்டாப்ல, யோசிச்சாப்ல, இது பற்றியா, இது நம்ம செய்யணுமா, போகணுமா, வரணுமா அப்படின்னு கோலம் போட்டாப்ல. நம்ம வீட்டில் எல்லாம் கோலம் போடுவாங்களா, அது மாதிரி யோசிச்சாப்ல. அப்புறம் நான் சொன்னேன், நீ யோசிச்சுக்க அப்படின்னா. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாரா அப்படிங்கிறது இல்லை, சரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான், லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஒரு திருவண்ணாமலையில் ஒரு குச்சியை நட்டு வைக்கிறது சாமானிய காரியம் கிடையாது. சும்மா நட்டு வச்சுட்டு போயிட முடியாது ஒரு குச்சியை. இது ஒரு சாதாரண இடம் கிடையாது. சும்மா ஒரு குச்சியை போய் நட்டு வச்சுட்டு கிளம்பி போகிறதுக்கான வேலை கிடையாது. அதுக்கான ஒரு சூழல் இருந்தால் தான் நடவே முடியும். அப்போ திருவண்ணாமலையில் ஒருத்தர் இந்த சாப்பாடு ஏழைங்க வர்றாங்கப்பா, அந்த இடத்துல கூரை இல்லைப்பா, நீ கூரையை போடுப்பான்னு சொல்கிறாருன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஆத்மார்த்தமாக, இந்த சிங்கப்பூரில் உள்ள பையன் ஆத்மார்த்தமாக பண்ணார். அவரும் அவங்க வீட்டிலேயே இறங்கி, அதான் நம்ம சொல்லிட்டு நம்ம விட்டோம்னோம். அப்புறம் இவங்க என்னன்னா, அந்த மனமாக இருக்கிறதுனால அது அப்படியான்லாம் என்கிட்ட கிளி ஜோசியம் கேட்குற மாதிரி, ஜாதகத்தில் கேட்குற மாதிரி, இந்த பஞ்சாங்கம் பார்த்துட்டு கேட்குறவங்க மாதிரி, இது நான் பண்ணிட்டேன், நல்லது நடக்குமா, நல்லது போகுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவ்வளோதான். அது ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய ஒரு கதவை திறந்து விடும். அப்போ நீ அன்னைக்கு நான் இருக்கிறேன்னான்னு தெரியாது, நீ கண் கலங்குவ. அதே நேரத்தில் உனக்கு வேற ஒரு வாழ்வியல் அது தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறத தான் நீ புரிஞ்சுக்கணும். அதனால தான் எப்பயுமே ஒரு ட்ராவலை, ஒரு குருவோடைய எக்ஸ்பீரியன்ஸை
ரொம்ப ஒரு குரு வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு குரு எக்ஸ்பீரியன்ஸை உள்வாங்கிட்டாவே நீ ஜெயிச்சிட்டனே அர்த்தம். அவ்வளோதான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெகுலர் ஃபார்முலாலாம் இல்லாமல் நிற்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். இது ஓப்பன் கால்ஃபர் தான், ஓப்பன் சூழல் தான். திருவண்ணாமலையில் இருக்கிற என்னுடைய சிறு மாணவர்களுக்கு கூட தெரியும், அன்னதான கூடம்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு 10 ரூபா வருதா, இன்னொரு 5 ரூபா எங்கேயாவது வாங்கி 15 ரூபாயை சேர்த்து இன்னும் மக்களுக்கு ஏதாவது இன்னும் பெட்டராக கொடுப்பாங்க. அது இன்னும் பெட்டராக கொடு, அதை இன்னும் வேற ஏதாவது ஒரு காசு பத்தலையே எங்கோடா, ஏன்னா அது கொட்டை எவ்வளோ இருக்கு, இதை சேர்த்துக்க, இவனை சேர்த்துக்கிட்டு அதை கொடுத்துரு அப்படின்னு. இப்படிதான் நான் 1 லட்ச ரூபா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த வெட்ட வெளியில பார்த்துட்டு இருக்கவங்க, பொருளாதாரத்தை பார்த்துட்டு இருக்கவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வேலை நடக்கணும், இந்த அன்னதானத்தில் ஏதோ ஒரு பெரிய பணி நடக்கணும், அரிசியோ ஏதோ. அப்போ டப்புன்னு ஒருத்தனை கூப்பிட்டு இன்னும் ஒரு 25 ரூபா ஆகுது, இன்னும் அரிசி காஸ்ட்லி ஆகிடு, இன்னும் போய் நல்லா உள்ள போய் டீப்பாக தேடிக்குவா அப்படின்னு. புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய இது. அந்த காசையே இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டேன். இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணு, அப்படிதான் நான் வந்து என்னுடைய தேடுதல், என்னுடைய செயல். ரெகுலர் ஃபார்முலாவே இருக்காது. திருவண்ணாமலையில் இருக்கிற வெட்ட வெளியில் இருக்கிற அன்னதானத்தில் எவன் தலைவர், எவன் செயலாளர், எவன் பொருளாளர், எவன் ட்ரஸ்ட், எவனுக்குமே தெரியாது. எல்லாருமே ஒரே மாதிரியே ஒரு ஏன்னா அங்க அதை ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. அந்த வெட்ட வெளியில போய் செலுத்த முடியாது. செலுத்தினா பொத்துன்னு விழுந்துருவீங்க. ஏன்னா அந்த சுழற்சிக்கு முன்னாடி போய் நிற்க முடியாதுங்க. அது பெரும் சுழற்சி. அது உங்களை அப்படி சுற்றி தூக்கி விட்டு அங்கிட்டு போட்டு போயிடும். நான் வந்து இதுக்குள்ள மனிதனா இருக்கப்பட்டிருந்தேன்னா நான் பல்வேறுபட்ட சூழல் இருக்கலாம். மனித தன்மையெல்லாம் எனக்குள்ள வேலை செய்ய விடாம இந்த இயற்கை பாதுகாத்துச்சு, பலப்படுத்துது. நான் உங்ககிட்டையும் உங்களை வழி நடத்துறது அதுதான். நீங்கள் ஆசை, மனம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. இதை தாண்டி தான் இந்த வெட்ட வெளியில் இருக்கிற நிறைய திருவண்ணாமலையில் இருக்கிற மாணவர்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிற மாணவர்களையும் சரி, எல்லாத்துக்கிட்டையும் நான் கொடுக்குற டாஸ்க்கு மற்ற குருமார்கள்ட்ட இல்லாத ஒன்று, நம்ம ஆசை இல்லாத இந்த உலகத்தில் ஒருத்தங்க வாழ்ந்தாங்கடா, இப்படி ஒரு டீம் வாழ்ந்துச்சுடா அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்கும். இப்படி ஒருத்தங்க வாழ்ந்தாங்கடா, யாரா இவங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா இருக்கும். உலகம் முழுக்க திரும்பி பாருங்க. வேர்ல்டே வந்து யாரா இவங்க வந்து தன்னெழுச்சியாக இப்படி வந்து நிற்கிறான். ஒரு அலை எழுந்தால திருப்பி கடலுக்கே போகாமல் எழுந்து நின்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி தான் ஒரு சூழல் எதிர்பார்க்குறேன். அதனால தான் உங்கள்கிட்டலாம் இன்னும் எந்த வேலையும், பொது காரியங்கள் வேலையை உங்கள்கிட்ட நான் ஏன் கொடுக்காம இருக்கிறேன், எதுக்கு உங்களெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் சொல்லாமல் இருக்கேன்னா, நீங்கள் இன்னும் ஆசை, மனம் இதிலேருந்தெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும், கொஞ்சம் தெளிஞ்சு நின்னுங்க. வேற ஒரு சூழலாக இது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு நல்ல சூழலோட, நல்ல வடிவத்தோட, ஒரு பெரும் பணிகளை, பெரும் சூழலில் எல்லா வடிவத்திலையும் உடலை கசக்கி புளிஞ்சா கூட என்ன, அந்த உடலே தூக்கி பிரபஞ்சம் அக்கில் வச்சுக்கிட்டாப்போ அப்பையும் நான் ஒரு பணியை, எனக்கு என்ன அந்த மெயின் ட்ராக் இருக்கோ அந்த பணியை நம்ம வந்து டெஃபரட்டாக வந்து ஒரு பணியை வந்து தீவிரமாக அது இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியோடு சொல்கிறேன். நல்ல ஒரு சூழலோட, ஒரு குரூப்போட ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. 100% ஒரு மாணவர்கள் கூட குழப்பமான ஆளாவோ குழப்பவாதியாவோ மாறி போயிடாதீங்க. ஏதோ ஒரு ஆசைக்கு நம்ம ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு கை தட்டிட்டு அலையலை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வேற நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம வேற ஒரு சூழல் அதை நீங்கள் வந்து அவசியம் பார்த்துக்கங்க. நல்லா சொல்லுங்க. शरणं गुरुवे शरणं शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं சாலப்பரிந்து நீ பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ
பாவியனுடைய ஊனினை உருக்கி பாவியனுடைய ஊனினை உருக்கி பாலினை தூட்டும் தாயினும் சாலம் பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உளப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானை யாருனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே யாருனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினிய